பிரியா, அண்ணா என்னாச்சுமா? எனக்கு ஒண்ணும் இல்ல, சின்ன காயம்தான். இன்பாக்கு தான் தீ பிடிச்சு கையில பெரிய காயமாயிடுச்சு. அவனுக்கு ஏதாவதுன்னா 5000மோ 10,000மோ கொடுத்து பாத்துக்க சொல்ல வேண்டியதானே? நீ ஏன் அவன் பக்கத்துல போய் உட்கார்ந்துருக்க? அண்ணா, அவன் மட்டும் என்ன காப்பாத்தலன்னா பல பேர் முன்னாடி நான் அவமானப்பட்டிருப்பேன். உடம்பெல்லாம் எரிஞ்சு அவன் இடத்துல நான் படுத்திருப்பேன். ஆமாங்க, இன்பா மட்டும் இவளை காப்பாத்தலன்னா இவளை நம்ம உயிரோடையே பாத்துக்க முடியாது. இன்பா, அண்ணா, நீ உன் கடமையை சரியா தான் செஞ்சிருக்க. கல்பனா, அவன் பேர் என்ன? ரூபன்ங்க. ஏய் பசங்களா, நம்ம அந்த ரூபனு கொடுத்தது பத்தலையா? எங்க இருந்தாலும் அடிச்சு தூக்கிட்டு வாங்க. போங்க. சரிங்கண்ணா. அண்ணா, ஐயோ, இவ்வளவு பெரிய காயம் பட்டிருக்கு. ஒண்ணும் இல்லம்மா. எப்படிடா இவ்வளவு வலியை நீ தாங்கிக்கிற? எனக்கு என்ன வலியும் வேதனை புதுசா என்ன? இல்லடா, இதுவே தொடர்கதை ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் கவலைப்படுறேன். இதுக்கெல்லாம் காரணம் நான் தான், மன்னிச்சிடுங்க. எங்கடா ரூபன்? எங்கடா? எங்கடா ரூபன்? எங்கடா? எங்கடா ரூபன்? தெரியாது சொல்றா. தெரியாதுன்னு சொல்றல. எங்கடா சொல்றானா? அவன் ஹாஸ்டலுக்கு வரதே இல்ல. எங்க போறானே தெரியல. பொய்யாடா சொல்றேன். உண்மையதான் சொல்றேன். அவனை இந்த ஏரியால எங்கயாவது பார்த்த முதல்ல எங்கிட்ட தான் சொல்லணும். சரியா? போடா. பூட்டு வேலை வாக்குறது, பூட்டு வேலை வாக்குறது கட்டுடா. மத்தியான சாப்பாடு தட்டுக்கட்டு போயிரும் இருக்கு. ஆமா, இத்தனை நாளா 5 ஸ்டார் ஹோட்டல் சாப்பிட்டுட்டு இருந்தா, இன்னைக்கு மட்டும் தட்டுக்கட்டு போறீங்க. வாயா. பேசாடா, பூட்டு வேலை வாக்குறது. பூட்டு. வாயாங்க. எந்த பூட்டை வேணாலும் தரப்பியா? கல்கத்தா பூட்டு, திண்டுக்கல் பூட்டு, சிங்கப்பூர் பூட்டு, காக்கிநாடா பூட்டுல இருந்து எந்த பூட்டா இருந்தாலும் இந்த கண்ணாயிரம் திறப்பேன். பாக்குறியா? உள்ள வந்துட்டு முடியாதுன்னு சொல்லக்கூடாது. அது என் அகராதியிலே கிடையாது. இப்படி ஒரு வித்தக்காரனை தான் தேடி கிடந்தேன். ஏய் கமலம், வாடி வெளியே. பூட்டை காட்டுனா பொம்பளை பிள்ளைய காட்டுற? இதுதான் பூட்டு. யோ, கொஞ்சம் விளங்குறாப்புல சொல்லியா? அதையே கேக்குறேன். இவனுக்கு என்ன கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் எந்த நல்லது கெடுத்து நடக்கல. இவன் நெஞ்சில நான் இருக்கிறான் இல்ல பக்கத்து விட்டு பாஸ்கர் தெரிஞ்சானோ, இவன் இதே போட்டு திறந்து காட்டு. யோ, நான் இரும்பு புட்டை தான் திறக்க முடியும், இதே புட்டை என்ன திறக்க முடியாது. நான் ஒன்னும் டாக்டர் இல்ல. யோ, நீ தானே எந்த பூட்டாலும் திறந்து காட்டுன்னு சொன்ன. திறந்து காட்டியா போ. யோ, அது உன் பொண்டாட்டியா? சந்தை எதியப்பட்டு தொலையாத, உன்னோட அக்கப்பரா இருக்கே. என் வீட்டுக்காரே சந்தேகப்பட்டாரு. உடனே பூட்டை திறந்து காட்டு. ஆமா, திறந்து காட்டு. திறந்து காட்டு. அவையோட சேர்ந்து நம்மளுக்கு இப்படி ஆயிப்போச்சு. என்னடா ஏறுவாடி டிக்கெட் மாட்டிக்கிட்டா? நான் உன்னை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன். ஐம் சாரி. ஆனா நான் இப்ப ரொம்ப மாறிட்டேன். இந்த உலகமே எனக்கு புதுசா தெரியுது. முன்னெல்லாம் யாரையாவது கஷ்டப்படுத்தினா அந்த ஃபீலிங்ஸே எனக்கு தெரியாது. ஆனா இப்ப என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கு காரணம் நீதான். இப்ப நான் பழைய பிரியா இல்ல, உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிற புது பிரியா. ஐ மீன், நீ இனிமே என்னோட இன்பா. இந்த ஃபீலிங்ஸ்லாம் எனக்கு புதுசா இருக்கு, நர்வஸா இருக்கு. உனக்கும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்பா, அன்னைக்கு நீ நெருப்ப அணைச்சிட்டு தான் நினைக்கலாம். ஆனா அதான் இல்ல, அன்னைக்குதான் பத்த வச்சிட்டேன். என் மனசுக்குள்ள அந்த நெருப்ப அணையாம எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. I love you, இன்பா. இன்பா, இன்பா, நில்லு இன்பா. இப்ப என்ன ஆயிடுச்சு? I love you தானே சொன்னேன். ஏய், நீ உன் வாழ்க்கைக்கு துணை தேடிட்டு இருக்க, ஆனா நான் என் வாழ்க்கையை தேடிக்கிட்டு இருக்கேன். வீட்டுக்கு போ. நில்லு இன்பா. இன்பா, இன்பா. என்ன இன்பா? அம்மா, நாளையில இருந்து நான் வேலைக்கு வர மாட்டேன், சொல்லிட்டு போலான்னு வந்தேன். உனக்கு என்ன குறை? சம்பளம் ஏதாவது பத்தலையா? சொல்லு இன்பா, உனக்கு என்ன வேணாலும் கேளு. இல்லம்மா, கேட்கறதுக்கு மேல அதிகமா கிடைச்சிடும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் இந்த வேலையை விட்டுட்டு போறேன். அண்ணங்கிட்ட சொல்லிடுங்க. என்னாச்சு இந்த பையனுக்கு? வேலையை விட்டுட்டு போறான்?
பிரியா, பிரியா, என்னம்மா பண்ற? நான் கூப்பிடுறது உனக்கு கேட்கலையா? பிரியா, ஏன் இப்படி தொல்லை பண்றீங்க? கொஞ்சம் நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களா? சும்மா தொந்தரவு பண்ணிக்கிட்டேன். ஏன் இப்படி கோவப்படுற? என்ன வேணும் உனக்கு? ஆமா, நினைக்கிறதுல கிடைச்சிருக்காக்கும். யார்கிட்ட என்ன கேட்ட? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? சரி, இன்பா வேலையே வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டான், தெரியுமா உனக்கு? ஓஹோ, வேலையும் வேண்டான்ட்டானா? வேற எது பிரியா வேண்டான்னு சொன்னா? என்ன கூட வேண்டான்னு சொல்லிட்டான். நீங்க போறீங்களா? உன்னையே வேண்டான்னு சொல்லிட்டேனா? என்ன சொல்ற? ஐயோ, ஒண்ணும் இல்ல. ப்ளீஸ் இங்க இருந்து போறீங்களா? ஏன் தான் இப்படி எல்லாம் பேசுறானோ? இதெல்லாம் வேலையை விட்டு நின்னுட்ட, இனிமே ஆட்டோ தான் ஓட்ட போறியா? இது உனக்கு தேவையில்லாத விஷயம். ஆட்டோ ஓட்டுறதுன்னா மாத வாடகைக்கு எனக்கே ஓட்டலாமே. தினமும் காலேஜ்க்கு ஆட்டோலயே போயிட்டு வருவேன். என்னன்பா யோசிக்கிற? எவ்வளவு சொல்லு. ஏதாவது அட்வான்ஸ் தரணுமா? மொத்தமாவே கொடுத்துடுறேன். எனக்கு பணம் பெருசு இல்ல, மனுஷங்க தான் பெருசு. அம்மா, நீங்களாவது வாங்கிக்கங்க. இப்பவே கொடுத்துடுறேன். உங்க பையனுக்கு புரிய வச்சு எனக்கே ஓட்ட சொல்லுங்களேன் ப்ளீஸ். ஏய், ஆட்டோ வாங்கின எனக்கு சவாரி ஓட்டி சம்பாதிக்க தெரியும். வேலையை பாரு. மா, வாமா போலாம். பெருசா வந்துட்டா அக்கறையோட. என்னங்க, இன்பாவ வேலையை விட்டு நிறுத்திட்டேன். பிரியாக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு நீ தானே சொன்ன. இப்போ என்னாச்சு? அவளுக்கு பாதுகாப்பு தரேன்னு சொல்லி வயசு பையன் கூட தனி அனுப்புறமே, அங்கதாங்க சிக்கல். அவளுக்கு சீக்கிரமா ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிடலாங்க. அவ்வளவுதானே, கவலையை விடு. அம்மா, நீங்க போய் டாக்டரை பாருங்க, நான் இங்கே வெயிட் பண்றேன். நீ போய் சவாரிய பாரு. டாக்டரை பார்த்துட்டு நான் வீட்டுக்கு போய்க்கிறேனே. வரேன்பா. சரிம்மா, நான் வீட்டுக்கு வந்துடுறேன். ஆத்தாடி, எவனோ கொல்ல உள்ள வரேன். இவங்கதானே? நீங்க கார் வீட்டுக்கு போங்க. வண்டியை அப்படி கொண்டு வர. வேலையை பாரியா செம்பு. யோ, நான் செம்பு இல்லையா, பெரிய பூட்டு. மாப்பிள, இது என்ன வேணே? ஏய், கீழே இறங்கு. காலேஜ்க்கு டைம் ஆச்சு. ஆட்டோ வேடு. ஆட்டோலாம் எடுக்க முடியாது, கீழே இறங்கு. ஏன் சவாரி எடுத்துதானே ஆட்டோ வச்சிருக்கேன். மாமா, நீங்களாவது சொல்லுங்க. முதல் சவாரி வேண்டான்னு சொல்றாரு. உனக்கு மாமாவா? மாப்பிள, காலையிலே முதல் சவாரி மகாலட்சுமி மாதிரி இருக்கு. ஏத்திக்க மாப்பிள. தர்மா, நான் சொன்னோம்னு நீ பாட்டுக்கா மீட்டு காசு கொடுக்காம போயிடாத. அப்புறம் மாப்பிள என் கூட சண்டை ஓடுவேன். சும்மா இருக்க மாட்டியா? ஏய், கீழே இறங்கு. ஏன் உனக்கு என்ன பார்த்தா பயமா இருக்கா? எதுக்கு பயப்படணும்? என்ன பார்த்து பயம் இல்ல, உன் மனசுலயும் எதுவும் இல்ல. அப்புறம் ஏன் ஆட்டோ விடு. காலங்காத்தால வந்து உயிரை வாங்குறாயா? ஆளப்பாரு. ஏய் மாமா, ஏரியா. மாப்பிள, ஊருக்குள்ள போலீஸ் தொல்லை அதிகமா இருக்கு. நான் வேணும்னா பின்னுக்கு உட்காந்துக்கிறவா? போலீஸ் எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ என் கூட உட்கார். இதுக்கு மட்டும் ஒத்துக்கிற மாட்டிய? எல்லா பேரும் இந்த விஷயத்துல கரெக்டா தான் இருக்கிய. மாப்பிள, கலர் கலர் புயரா இருக்குடா. பேசாம ஆட்டோ போட்டு செட்டில் ஆயிருவோமா? இருந்தவே மாட்டேன். என்ன? அப்ப நீ என்ன டிசைட் பண்ணிருக்க? எதை பத்தி? நம்ம காதலை பத்தி. நீயா வேலையை விட்டுட்ட, நானா தேடி வந்தாலும் எரிச்சல் ஆயிடுற. ஏன் இப்படி எல்லாம் பண்ற? நான் தேவையில்லாம சவாரி கிட்ட எல்லாம் பேசுறது இல்ல. வந்தது காசு கொடுத்துட்டு போ. நீ என்ன மறக்கணும்னு நினைச்சாலும் மறக்க முடியாத மாதிரி ஏதாவது பண்ற பாரு. அதெல்லாம் முடியாது, பணத்தை எடு. ஏற மாட்டேன். சில்லற இல்ல என்கிட்ட. போய் மாத்திட்டு வா. மாமா, போய் சில்லற வாங்கிட்டு வா. மாப்பிள, 500 ரூபாய முழுசா இப்பத்தான் பாக்குறேன். நான் போனா மட்டே ஆயிருவேன். போவா. வண்டியை பாத்துக்க, வரேன். மாமா, நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தது இல்லல? இது பாருங்க, அவங்களே வந்துட்டாங்க. அப்படியாடா, ரொம்ப நல்லா இருக்கேல. அதேடா கையில. நீங்களே படிச்சு பாருங்க. அந்த அளவு தெரிஞ்சா நான் எதுக்கு தான் புடிச்சா இருப்பேன் பாக்குறேன். எல்லாம் நல்ல விஷயம் தான். ஆட்டோல ஓட்ட போறேன். அது என்னடா ஓ போட்டோவா இருக்கு? அது வந்து நல்ல விஷயம் இல்ல, நாங்க எல்லாம் சேர்ந்து பண்றோமா, அதான் ஏன் போட்டு போட்டுருக்கேன். அப்படியாடா, நல்லா ஒட்டுக்கட்டா. கீழ மேல எல்லா இடத்துலயும் ஒட்டுக்கட்டா. நல்லா ஒட்டுக்க. நல்லா தானே ஒட்டிருக்கீங்க. நல்ல விஷயத்தை பார்க்க இவ்வளவு கூட்டம் வருது. பாத்துட்டீல்ல? போங்கப்பா, போங்க போங்க. ஐயோ, வந்துடா. போங்கடி, சீக்கிரம் போங்க. அங்க பாரு, பிரியாமாவ.
இந்த பாக்கி பணம். ஆமா போலாமா? மாப்பிள அந்த பொண்ணை வண்டிக்குள்ள ஏத்த மாட்டோம்னு சொன்னேன். இப்ப வண்டிக்குள்ள அந்த பொண்ணுதே இருக்கு. நல்ல விஷயம் தானே? என்ன உளற மாமா? இன்பா, உன் ஆட்டோட ஃப்ரண்ட் சைடை விட பேக் சைடு தான் சூப்பரா இருக்கு. போய் பாரு. உன் மனசுல நீ என்னடி நினைச்சிட்டு இருக்க? அது உனக்கு புரிஞ்சாதானே? ஏண்டி உன்னையும் அசிங்கப்படுத்திட்டு நீ ஆட்டோ அசிங்கப்படுத்துற? இதுல மூஞ்சி ஓட்டிட்டா நான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேனா? அரஞ்சனா மாப்பிள வேணா மாப்பிள. யோ உள்ள உட்காரியா? போட்டோ வேணா கிழிச்சிடலாம். ஆனா நீ என் மனசுக்குள்ள இருக்கியே, அதுக்கு என்ன பண்ண போற? ஓடி வந்துட்டா பெருசா. யோ தள்ளியா? சுத்த வேஸ்ட். அவன் மேல கோவம்னா என் மேல ஏன் ஏறுற?